சிதம்பரமா திருவாரூரா? அது நடராசன், இது தியாகராசன். அங்க நின்று ஆடுவான், இங்க இருந்து ஆடுவான். அது சபா நடனம், இது அசபா நடனம். தில்லை கூத்தன் சிறப்பு, திருவாரூர் அடியார் சிறப்பு. தில்லைக்கும் திருவாரூருக்கும் மட்டும்தான் சண்டேஸ்வரர் விஜயார சர்மர் கிடையாது. அங்க தில்லைக்கு சண்டேஸ்வரராக இருக்கிறவரு பிரம்மா, இங்க சண்டேஸ்வரராக இருக்கிறவரு யமன். அப்ப அது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது பினிஷிங் பாயிண்ட். தில்லை ஆகாசம், திருவாரூர் மண் தலம். தில்லைக்கு 3000 அந்தனர், திருவாரூர்ல இருந்து ஒரு 500 அந்தனர். எல்லா மூர்த்தங்களும் சென்று தில்லையில ஒடுங்குகின்றன. இரவுல ஒடுங்கிறது ரைட்டு, திரும்ப எங்க இருந்து கிளம்புது? திருவாரூர்ல இருந்து தான் கிளம்புது. திருவாரூருக்கும் தில்லைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நாம தில்லைக்கு மட்டும்தான் ரகசியம் நினைக்க வேண்டாம். இப்ப இங்கேயும் ரகசியம் இருக்கிறது. அந்த பெருமான் இருந்து ஆடுகின்ற இடத்திற்கு பின்னாலே ரகசியம் இருப்பதாக, அங்கதான் திருமாலுடைய சிரசு இருப்பதாக ஐதீகம். திருமாலுடைய மார்பகம் இருக்கிற இடத்துல தான் இப்ப ஆரூர் தியாகராச பெருமான் இருக்கிற இடம். அதை மாலை நேரத்தில் நீங்க சென்று அதை தரிசனம் பண்ணீர்கள்னா அதை அப்படி மெதுவா அதை ஆட்டுவார்கள். அப்படி அதுதான் இருந்து ஆடுகின்ற அந்த அழகு. அது என்ன பொருள்னா, அந்த திருமாலுடைய நெஞ்சானது சுவாசிக்கிற பொழுது மேலும் கீழுமாக இறங்குகிறது. அதுதான் அந்த அவர் நெஞ்சத்திலே வைத்து திருவாரூர் பெருமானை அவர் வழிபாடு செய்கின்ற நிலையை குறிப்பது. அப்படி அந்த இருந்தாடும் அழகராக தியாகராச பெருமான் அவர் விளங்குகின்றார். அங்க சிதம்பர ரகசியம் போனீங்கன்னா, அங்க சுவாமி நடராஜரை தரிசனம் பண்ணி வச்சுட்டு, அம்பாளை தரிசனம் பண்ணி வச்சுட்டு, உடனே அங்க தீட்சை 2 மணி நேரம் இப்படி பக்கத்துல போய் அந்த திரைய அப்படி விளக்கிட்டு, எல்லா ரகசியம் பாருங்க அப்படின்னுட்டு இப்படி தேவரும். இந்த ரகசியம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய இந்த 5 பூதமும் தூலம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5மே தூலம் தான். இந்த 5க்கும் சூட்சமம் எதுன்னு கேட்டா தன்மாத்திரை. எப்படின்னு கேட்டா, ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றியது, தொடு உணர்விலிருந்து காற்று தோன்றியது, ஒளியிலிருந்து தீ தோன்றியது, சுவையிலிருந்து நீர் தோன்றியது, வாசனையிலிருந்து மண் தோன்றியது. இந்த 5 தன்மாத்திரைன்னு பேரு. இவைகள் எல்லாம் இந்த 5னுடைய சூட்சமத்திலிருந்து தோன்றி விரிந்ததுதான் பூதம். இப்ப அந்த ஆகாசங்கிற தத்துவம் இருக்கு பாருங்க, அந்த ஆகாச தத்துவத்தை குறிப்பது தான் அந்த சிதம்பரம். சிதம்பரங்கிறது ஆகாச தரம். இந்த ஆகாசம் என்பதைத்தான் வெளி. அந்த வெளி என்று சொல்லக்கூடியதை பார்த்து அதனுடைய சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த ஓசை இருக்கு பாருங்க, நாதம், அதுதான் ரகசியம். அதை கேட்டவர்களே சிதம்பர ரகசியம் பார்த்தவர்கள். அங்க போய் அந்த ஓசையை கேட்கணும். கேட்டவர் இருக்கிறார் யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். அந்த சிலம்பின் ஓசை கேட்டது இருக்குங்க. அதுதான் ரகசியம். திருவாரூர்ல அடியாரை வழிபட்ட பிறகுதான் சிவபெருமானை வழிபட்டு அருள் பெறணும். திருவாரூர்ல மட்டும்தான் தேவாசிரி மண்டபம் உலகத்திலே உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அவர்கள் திருச்சிற்றம்பலம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, திருவாரூர் திருச்சிற்றம்பலத்தை காட்டிலும் பழமையானது என்பது அவருடைய ஐதீகம்.